الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. அந்த சராசரங்களை படைத்து ஆட்சி புரிகிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்து சத்தியம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்பதற்காய் நிலையாய் பாடுபட்ட சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்திப்பதோடு அன்னாரை ஏற்று தனது வாழ்வில் முன்னோடியாக எடுத்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீது அவர்களை உயர்ந்த தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் கியாமத் நாள் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று ஒழுங்கி பின்பற்றி நடக்கிற அத்துணை நல் இதயங்கள் மீது என்றென்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்திப்பதோடு அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே ஒன்று ஒடியருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் இறைவன் கட்டளை வருகின்றேன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இருக்கிற இடங்களை நிரப்பி உட்காருங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பின்னால் இருக்கக்கூடிய வருகிற மக்களுக்கு இடம் கொடுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நீங்கள் இடம் விட்டு அமருங்கள், யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான் என்று குர்ஆன் சொல்றார். ஆக மேலான கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலேயே ஒரு சமுதாயம் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் தேவை. உலகத்தில் மனிதர்களாக தோன்றியவர்கள் மனித வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது தனி மனித வாழ்க்கை என்பது கிடையாது. ஒரு மனிதன் தனித்து வாழ்கிறானாம் என்பது கிடையாது. கூட்டு குடும்பங்களாய், கோத்திரங்களாய், கபீலாக்களாய், சில கிராமங்களாய், ஊர்களாய், அந்த ஊர்களுக்கு தலைவர்கள் சாங்கிதான் உலகத்தினுடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காட்டுவாசிகளாக ஆனாலும் அவர்களுக்கும் தலைவர் இருக்கிறார். மத சார்பற்ற நாடுகள், மதம் தெரியாத நாடுகள், மார்க்கம் இல்லாத நாடுகளில் கூட தலைமை என்பது அவசியம். ஏனென்றால் தலைமை என்றிருந்தால்தான் ஒரு சமுதாயத்தை வழிநடாத்தி செல்ல முடியும் என்பதை அனைத்து மக்களும் புரிந்து வைத்திருக்கிற ஒரு உண்மை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், புரிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாரும், காட்டுவாசிகள், நாகரிகம் தெரிந்தவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் எல்லாரும் சொல்வது ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகிறார்கள். எந்த இடத்தில் தலைமை இல்லையோ அங்கே குழப்பங்கள் வரும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு வீட்டிலே தலைவன் தந்தை, அந்த தலைவனுக்கு கட்டுப்படுவதனாலேதான் ஒரு குடும்பம் நிம்மதியாக வாழ முடியும். அதை போல மேலான கண்ணியமான சகோதரர்களே, நமக்கு காட்டி தந்த இஸ்லாம் தலைமைத்துவம் என்றும் பேணப்பட வேண்டியவை என்பதை தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வினூடாக நமக்கு தெளிவாகவே சொல்லித் தந்திருக்கிறார். உலகத்தில் இஸ்லாமியர்களை கட்டி ஆழ்ந்த
250 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகில் வாழ்கிறார்களே, அவர்களுடைய தலைவர் யார் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை தவிர வேற எந்த தலைவர்களும் எங்களுக்கு இல்லை. அவர்கள் சொன்ன பிரகாரம் தான் இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்களும் வாழ்கிறார்கள். ஏன்? அந்த தலைமைத்துவம் கட்டுப்பாடு, அதுதான் எங்களுடைய மார்க்கம். அந்த அடிப்படையிலே தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியமான ஒன்று. அந்த தலைமைத்துவத்திற்கு வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய யாப்பின் அடிப்படையிலே சில விடயங்களை இன்று பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு ஊரிலும் பதிவாளர்கள் என்பது எங்களுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்ய கோட்டைகள். எங்கள் தொழுகை, எங்கள் வணக்க ஸ்தலங்கள், எங்கள் திருமண வைபவங்கள், எங்களுடைய நீதி, எங்களுடைய நீதம், எங்களுடைய ஜட்ஜ்மென்ட் எல்லாம் கையாளப்படுகிற இடம் என்று சொல்கிறேன் பள்ளிவாயல். நம் அனைவர்களும் பள்ளிவாயல்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். காரணம், நாங்கள் முஸ்லிம்கள். அந்த அடிப்படையில் தலைமைத்துவம் என்பது அது மிக முக்கியமான ஒன்று சொல்கிறேன். அல்லாஹ் நேசிக்கிற ஒன்று. பள்ளிவாயல் தலைமை என்பது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமானிதங்களில் ஆக மிக முக்கியமான அமானிதம் தான் அல்லாஹ்வினுடைய இல்லத்தின் தலைமைத்துவம், நிர்வாகம். ஏனென்றால் எந்த நிர்வாகத்தை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசவில்லை, ஒரே ஒரு நிர்வாகத்தை தவிர. அந்த நிர்வாகம், பள்ளிவாயலை தலைமைத்துவத்திற்கு வருகிறவர்கள், நிர்வகிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் தெள்ளத் தெளிவாக பேசுகிறது. அதற்கு முன்னாலே நிலவகண்ணியமான சகோதரரை, பொதுவாக ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய யாத்தின் அடிப்படையிலே இன்று பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது சொல்லப்படுகிற விடயம், ஒரு தலைவன் கையாளக்கூடிய முதல் விடயம் என்னவென்றால், நீங்கள் தலைவராக ஒருவரை நியமிக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், அந்த தலைவர் அல்லாஹ்வை பயந்தவராக இருக்க வேண்டும். தகுதியும் இறைவனை அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் தான் தலைவராக வர வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அமானிதம் இருக்காது. யார் அல்லாஹ்வை அஞ்சாதவர்களாக இருக்கிறார்களோ, பள்ளியுடைய பொறுப்புகளோ, பள்ளியுடைய பொருட்களோ, பள்ளியுடைய பணங்களோ, பள்ளியுடைய சொத்துகளோ, பள்ளியுடைய டீல்களோ எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. காரணம் என்னவென்றால் சொல்கிறே, சில தலைவர்மார்கள் குடிகாரர்கள். ஒரு பள்ளிக்கு கொத்பாக்கு போனா அங்கு சொன்னாங்க, இந்த பள்ளி தலைவரே பெரியோரு குடிகார். பள்ளியினுடைய அந்த ஊர்ல தலைவருக்கு தகுதியானவர் யாரும் இல்லை, ஆனா கொஞ்சம் வசதியானவர், கொஞ்சம் ஆள் பலம் அதிபலம் உள்ளவர், நல்ல பொலிசினுடைய அதிகாரம் உள்ளவர். ஒரு போன் பண்ணா சரி, பாதுகாவலர்கள் வீட்டுக்கே வந்துருவான். இதை பார்த்து தலைவராக சமுதாயம் சொன்னாங்க, பயங்கரமான குடிகார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹராத்தை செய்தவரை அல்லாஹ் தடுக்கின்ற இந்த குடியை குடிப்பவரை தலைவனாக ஒரு சமுதாயம் ஆக்கியிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கேவலம் சொல்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத் நாளுடைய அடையாளம் என்று தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தலைவர்களாக வருகிறவர்கள் எல்லாம் அர்ஜலுகும், அவர்களில் மிகுந்த தாழ்ந்தவர்கள், மோசமான பழக்கமுடையவர்கள், அவர்களுடைய பழக்கத்தை சமுதாயம் வெறுக்கிறவர்கள். இவங்க தலைவர்களாக வருவாங்க. இதற்காக அவருடைய ஆழ்வலத்தை பார்த்து, அடிவலத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து, அவருடைய பாதுகாப்பு பொருள் வளத்தை பார்த்து அவரை தலைவராக வச்சிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகீயும், முதலாவது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவன் செய்கின்ற அத்துணை பாவங்களில் இருந்தும் அவனை பாதுகாக்கும். பாவியை தலைவனாக ஆக்காதீர்கள். இது ஒன்று. இரண்டாவது சொல்கிறேன், இரண்டாவது யாத்திரையுடைய சட்டம், அநியாயம் செய்யாதவனாக இருக்கும். தலைவன் எப்படி இருக்கும்? அநியாயம் செய்யக்கூடாது சொல்கிறேன். எந்த அடிப்படையிலும் யாருக்கும் அநியாயம் அடைக்கக்கூடாது.
அநீதி இணைத்துவிடக் கூடாது, நீதியை கையாளுகிறவனாக நடக்க வேண்டும். இராணுவமான சோழர்களே, ஏனென்றால் அநீதி ஒரு சமுதாயத்திற்கு இணைக்கப்படுமானால், அது தலைவர்களூடாக அநியாயம் இணைக்கப்படுமானால், அந்த அநீதியின் காரணத்தினாலே மிக மோசமான நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும். ஒரு ஊர் அழிந்துவிடும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய மனதிலே குரோதங்கள் வளர்ந்துவிடும். அது நாளாந்தம் அந்த குரோதங்கள் வளர்ந்து 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 தனக்கு, தன் குடும்பத்திற்கு, தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் பெருக்க பெருக்க இதை சொல்லிக் கொண்டே குரோதத்தோடு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தலைவராக வரக்கூடியவர்கள் நீதத்தை கையாளுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார், நபியை ரெண்டு சிறந்த பண்பு, அந்த பண்பு இருந்ததனாலேதான் மூல பிரமாண்டமான சமுதாயத்தை உங்களுக்கு கட்டி காக்க முடிந்தது. ஒன்று, எவ்வளவுதான் அநியாயக்காரர்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கும், உங்களுக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறீர்களே, ஒரு ஆகினான் மக்கள் மோசமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பேசுகிற பொழுது, மோசமான வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக பரம் சாட்டுகிற பொழுது, உங்களை தட்டுகிற பொழுது, உங்களை ஒடுக்கிற பொழுது, உங்களை மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிற பொழுது கூட அவைகளை நீங்கள் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு எழுந்தீர்களே, இந்த இரண்டு விடயமும் ஒவ்வொரு தலைவரத்தில் இருந்தால்தான் அந்த ஊரை கட்டி காட்ட முடியும், தலைமைத்துவத்திற்கு கீழ்ந்தவர்களை பாதுகாக்க முடியும். ரெண்டு விஷயம் பிரதான அம்சம் சொல்கிறே. ஒரு மனிதர் கோபக்காரராக இருக்கிறார், எதுக்கெல்லாம் கோபம், இவருக்கு தலைமை செல்கிறார், இவரை தலைவர்களாக கூட ஆக்கிவிட முடியாது. சொல்வார்கள் அல் ஜுனூன், பைத்தியம் இருக்கிறது, ஜுனூன் அது பல வகை. அது மிக மோசமான செய்தி என்னென்றா, எல்லாத்துக்கும் கோபம் பாருங்க, தொட்டதிற்கும் கோபம், பட்டதிற்கும் கோபம். இந்த கோபக்காரால தலை தேக்கி வைத்து விட்டால் சொல்கிறேன், இந்த கோபத்தின் விளைவாக அனைவர்களும் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை உண்டாகும் சொல்கிறேன். ஆக நமக்கு கீழ் இருக்கிறவர்கள், நமக்கு கீழ் இருக்கிற மக்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை சகித்துக் கொண்டு அவர்களுக்கு நீளத்தை நாடுகிறவன் தான் சிறந்த தலைவர். சொன்னாங்க மூணாவது அல்ல ஆதி தலைவருடைய மூணாவது தன்மை எப்படி இருக்கிறதா, என்ன கஷ்டம் வந்தாலும் நீதத்தை கையாளுகின்றவனாக இருக்க வேண்டும். நீதத்தை கையாளுகின்றவனாக இருக்க வேண்டும். என் குடும்பம், எந்த குடும்பம் வந்திருக்கிறது, இவங்களுக்கு ஒரு நீதி, ஊருடைய வேற மக்கள், இவருடைய வெறுப்பான மக்கள், வெறுப்புக்குரிய மக்கள், இவருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அதை வச்சு இந்த பதவியை வச்சு அவர்களை பழுதாங்க பார்ப்பது இது கூடாது. மார்க்கம் என்னவென்று சொல்கிறது என்றால், உங்கள் பெற்றோர்கள் தான் அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய நீதியை நிலைநாட்டுகின்ற விடயத்திலே அநியாயக்காரனை அநியாயக்காரன் என்று அடையாளம் காட்டுவதுதான் அடையாளம் நீதம். இந்த உம்மா பாப்பா அவங்களுக்கு எதிராக நாங்கள் சாட்சி சொல்லலாமா, அவங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கலாமா, அவங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்குமா, அது சரிபடாது என்று தலைமை என்பது பொதுவான ஒன்றை, அனைத்து மக்கள் தெரிவு செய்யப்படுகிற ஒன்று. ஆக நீதம் என்றால் முதலாக நீதத்தை நிலைநாட்டுகின்றவனாக தலைவர் இருக்க வேண்டுமே தவிர நீதத்திற்கு முரணாக தலைவர் நடந்துவிடக் கூடாது. நாலாவது சொல்வதை அசது சதுக் என்றால் உண்மையாளனாக இருக்க, பொய்யனாக இருக்கக்கூடாது. வாயை திறந்தால் பொய், தலைவன் பொய், சமாளிக்கிறதுக்கு பொய்ய சொல்றது. ஒரு விடயத்தை சிறந்த முறையில் செய்திருக்க மாட்டார், மக்கள் கேள்வி கேட்கிறது, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தருகிறது. இந்த உலக நாடுகளில் இருக்கிற அமெரிக்கா ஜனாதிபதியை போல ஒவ்வொரு பொய்யை சொல்றது. பிரமாண்டமான அந்தஸ்தை மறந்து, தான் இருக்கிற தலைமைத்துவத்தை மறந்து, நான் எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறேன், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பதவி என்ன, இருந்து வந்து தன்னுடைய நிலை மறந்து தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை என்று தப்பிப்பதற்காக பொய் சொல்கிறவன் அவன் ஈமான் இழந்தவன். ஆக இப்படிப்பட்டவன் தலைவனாக வரக்கூடாது. ஐந்தாவது சொல்றாங்க அல் முஷாவிர் ஃபீ குல்லி அம்ரி, எல்லா நிலைகளிலும் நிர்வாக அங்கத்தவர்கள் உட்பட அனைவர்களோடும் மஷூர ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையை செயற்படுத்துகிறவனாக தலைவன் இருக்க வேண்டும்.
மஷூராக்கு முதல் தலைவர் கட்டுப்படும். எடுக்கிற முடிவு நிர்வாக அங்கத்தவர்களுக்கு முழுமையாக தெரியும். அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது என்னென்றா தலைவர் சுய முடிவு எடுக்க ஆரம்பித்து விடுகிறார். அவர் என்ன செய்வார்? அதிகார வர்க்கம் இந்த அதிகாரத்துவத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. சொல்ற பிரம்மாண்டமான கேள்விகள் எல்லாம் ஒரு சஹாபாக்களுக்கு மத்தியில். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையிலே பதில் யுத்தத்தை கலந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள் முன்னிலை வகிப்பார்கள். அதன் பிறகு ஏனைய சஹாபாக்கள் இருப்பார்கள். மார்க்க ஞானத்தின் மேதைகள் எல்லாம் இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தவர்களையே தான் சுயமாக பதில் சொல்ல மாட்டான். அந்த செய்தி அப்படியே பதிலுடைய சஹாபாக்கள் சொல்வாங்க. இதற்குரிய தீர்வன்னை உமரே, இதற்குரிய தீர்வன்னை அதிக, இதற்குரிய தீர்வன்னை, இதற்கு எப்படி தீர்ப்பு வழங்குவது? எல்லா சஹாபாக்களுக்கும் ஆலோசனை பேசி அந்த ஆலோசனையை அனைவர்களும் பொருந்திக் கொள்வதற்கு இறங்க அதை அமுல்படுத்தினார்கள். ஏன்? இதுதான் சொல்களே நீதித்துறை, இதுதான் ஆலோசனை. இருந்தா அதிகாரம் இருக்கு, எடுக்கிற முடிவு நிர்வாகத்துவங்களே தெரியாது. அப்படி செஞ்சாரா எப்படி செஞ்சாரா? இது தலைமைத்துவம் அல்ல, இது அதிகாரத்துவம். இந்த அதிகாரம் கூடாது. இஸ்லாத்தின் எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் நடுநிலையை கையாள வேண்டும். எல்லா தலைவருக்கும் இதான் திட்டம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதான், அந்த பிரச்சனைக்கு நல்ல அழகான வார்த்தைகளை கொண்டு நன்மாராயம் கூறி வலா துணத்திரு வருகிறவர்களுக்கு வெறுப்பையும் வெறுச்சியும் உண்டாக்கக்கூடிய அளவு பேசி விடாதீர்கள். இயற்சிரு வருகிறவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் லேசுபடுத்தி காட்டுங்கள். வலா துணத்திரு அந்த பிரச்சனைகளை கஷ்டப்படுத்தி காட்டாதீர்கள். நீங்க ஒரு மனிதனுக்கு நீதி தேவை, ஒரு பிரச்சனை தேவை, 2 குடும்பங்களை கூப்பிடணும், தீர்ப்பு வழங்கணும். பக்கத்தாக இல்லாமல் முதல்வங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருடைய நல்லெண்ணங்கள் உருவாக்கி அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லி இந்த பிரச்சனை வந்ததற்கு என்ன காரணம், இதுதான் காரணம், இதற்கு பிரச்சனை பெற தேவையில்லையே என்று அழகாக கையாளணுமே தவிர ஆதிக்கத்தினூடாக அதிகாரத்தினூடாக இதர அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. மார்க்கம் சொல்கிறது. அடுத்தது சொல்றாங்க அல் வகாலா, பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டுமே தவிர பொறுப்பை பெருமையாக எடுத்து விடக்கூடாது. சிலவனுக்கு நினைப்பெண்ணா தலைவராக ஆனாலும் இந்த ஊர்ல வேற யாருமே இல்லை. தலைவர் என்ற பெயர் மட்டும், தலைவர் என்ற பெயர் மட்டும். அந்த தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு எல்லா அநியாயத்தையும் செய்வான், எல்லா அநியாயத்தையும் செய்வான். அவர் நினைக்கிறத செய்யறது, நினைக்கிறத செஞ்சுட்டு போறது கூடாது. சொல்கிறேன் அது வக்காலா, பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டுமே தவிர பொறுப்பில் பெருமை கொள்ளக்கூடாது. சொன்னாங்க தலைவர் யார் தெரியுமா? தலைவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறவன் தலைமையானவன் அல்ல. செய்யுள் உண்மையான தலைவன் யார் என்றால் தன் தலைமைத்துவத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்கிறவன், அவர்களின் தேவைகளை அறிந்து உதவி செய்கிறவன் உண்மையான தலைவன் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட தலைவர்? இந்த பூமியை 2 பகுதியை ஆட்சி செய்த உமர், குர்ஆனுடைய வசனங்களை கூட அல்லாஹ் மாற்றி அமைத்த உமர், தந்த இதயத்தில் வந்த எண்ணங்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஆயத்தாக இறக்கி வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீ இந்த பாதையில் சென்றால் உனக்கு பின்னால் ஷைத்தான் பின்துயர பயப்பட்டு ஷைத்தான் வேறு பாதையில் விரண்டோடக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் நீ. அந்த நீதமான தலைவர் எப்படி நடந்து கொண்டார் சொல்கிறேன். இரவு நேரத்தில் தூங்காம என்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த இரவில் யார் பசித்திருக்கிறார்கள், யாருக்கு தேவை இருக்கு, ஒரு குறுகிய வெளிச்சத்தோடு ஒவ்வொரு வீடா போய் பார்ப்பாங்க. எங்க குழந்தைகள் அணுகிறது, எங்க பசியோடு மக்கள் இருக்கிறாங்க, யாரு தன்னுடைய நான் இருக்கிற ஆட்சி காலத்தில் பட்டினியோடு பசியோடு இருக்கிறார்கள், பிரச்சனையோடு இருக்கிறார்கள், அந்த இடத்திற்கு சென்று அடையாளம் விடுவார்கள். அடையாளம் விடப்பட்ட அந்த வீட்டுக்கு உணவு பொதிகளை அனுப்பி வைப்பார்.
யார் ஒரு தலைவன் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த நிலைமைகள் தெரிவிக்கலாம். தலைவன் என்றாலும் இவரை சுபஹானல்லாஹ், இவருக்கு 10 பேர் 12 பேர் தலைவர் என்றால் பணிவு வர வேண்டும் சொல்கிறேன், பணிவு வர வேண்டும். ஆக அது வக்காலா, பொறுப்பை பொறுப்பாக எடுக்க வேண்டும், பெருமை வரக்கூடாது. அடுத்த மேலான கண்ணியமான சொல்கிறேன், தன் தலைமைத்துவத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பணியை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கிற அனைவர்களையும் கண்ணியப்படுத்த தெரிந்தவராக இருக்கும். அதான் உண்மையான தலைவர். அடுத்த மேலான கண்ணியமான சகோதரர்களே, புகழை எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் இஸ்லாமிய யாப்புல ஒரு தலைவர் எப்படி விஷயம் சொல்லிக்கிறார். புகழ்ச்சியை புகழை எதிர்பார்க்கிறார். எங்க போனாலும் தலைவர் நினைக்கிறாரு, மற்றவங்க எலும்புகள் நினைக்கிறாரு, அவரை வரவேற்பும் நினைக்கிறாரு, ஒரு பெரிய அந்தஸ்து வைக்க நினைக்கிறார். சொல்வதே கூடாது. இஸ்லாம் சொல்கிறது புகழ்ச்சி என்பது அல்லாஹ்வுக்குரியது. ஆக வருகின்ற ஒவ்வொரு தலைவரும் நினைக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் இந்த ஊரிலே முஸ்லிம் பேர்கள் இருக்கத்தக்க என் பெயரை முஸ்லிம் மக்களின் வாயினால் சொல்லப்பட்டு என்னை தலைமைத்துவத்திற்கு இந்த பள்ளிக்கு நிர்வாகியின் தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்களே, நிர்வாகிகளாக தெரிவு செய்திருக்கிறார்களே. ஆக நான் என் மக்களுக்கு, இந்த பள்ளிக்கு, பள்ளியில் உள்ளவர்களுக்கு சேவை செய்கின்றவனாக ஆக வேண்டும் என்று எண்ணம் வர வேண்டுமே தவிர இவர்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும், இவர்களை என் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று எவன் வருகிறானோ அவன் கேவலமாத்தான் ஆகுவான். தலைமைத்துவம் அல்லாஹ் தஆலா சில மக்களை உயர்த்துவதற்காக தான் கொடுப்பான். இல்லை என்றால் சிலர்களை தாழ்த்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக அல்லாஹ் தலைமைத்துவத்தை கொடுப்பான். ரெண்டு விஷயம் இருக்குது. அது எந்த பதவியாக ரெண்டு விஷயம் தான். ஒன்று, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பதவியை எல்லாம் வழங்குவான், நாடியவர்களுக்கு அதை புதுங்குவான். சொல்றாங்க பதவியை கொடுப்பது அல்லாஹ்வுடைய உயர்வு, பதவியை புதுங்குவது அல்லாஹ்வுடைய இழிவு. ஆக நாம் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துகிற எண்ணத்தில் தலைவர்களாக வந்துவிடக் கூடாது, தலைவர்களை தெரிவு செய்யவும் கூடாது. அடுத்த மேலான கண்ணியமான சகோதரர்களே, தலைவர்களாக இருக்கிறவர்கள் இப்பதான் வாரேன் குர்ஆனுடைய விஷயம். முதலாவது தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும், தொழக்கூடியவனாக. இரண்டாவது ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக இருக்கும். மூணாவது கியாமத் நாளை அஞ்சக்கூடியவனாக இருக்கும். நாலாவது அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அழகாக கூறுகிறது மேலான கண்ணியமான சொல்களே. அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் வார கிழமையை விட்டு அடுத்த கிழமை நாம் தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சில மக்கள் என்னண்டா இந்த ஊர்ல ஒரே தலைவரை வைத்தாங்க, அதையும் எழுதுறாங்க அதாலா அதாலா, ஒரே தலைவரை பல வருஷங்கள் மக்களுக்கு வரிச்சு உண்டாகும். அப்படி வைப்பதாக இருந்தால் ஒவ்வொரு மசூராவின் பிறகு, ஊரில் இருக்கிற மக்களுடைய ஆலோசனையின் பிறகு, இவரே தலைவராக இருந்தால் நல்லது என்று சொன்னதன் பிறகு அந்த முடிவுக்கு ஏற்ப முடிவெடுத்து இந்த நாட்டு சட்டத்தின்படி 3 வருஷம் தான் நிர்வாகமா, ரெஸ்பெக்டா 3 வருஷம் கூட வெளியாகும், மற்றவர்களுக்கு இடம் கொடும். நிர்வாகத்தில் உள்ளவர்களையே நிர்வாகம் செய்வதாக இருந்தால் ஊர் மக்களுடைய அனுமதி போகும். ஒரு வருஷத்தில் 2 பொதுக்கூட்டங்களை நியமிங்க, மக்களையும் சேருங்க. அடுத்தது மக்களுக்கு பள்ளிக்கு இந்த செய்திருக்கிற நலவுகளை எழுதி பேசுங்க. இன்னைக்கு அரசி போர்ட்ல யாரும் எழுதி பேசுறது என்ன நலவு செஞ்சு மக்களுக்கு தெரியாது, போர்ட்ல போட்ட எல்லாருக்கும் படிக்க தெரியாது. இருந்த நிர்வாகம் என்ன செய்வது, எத்தனை விடயங்களை செய்திருக்கிறார்கள், இந்த பள்ளிக்கு என்னென்ன நலவுகள் நடந்திருக்கின்றன, என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன, இந்த விஷயத்தை பேசணும்னு தெரியல. ஏன் பேசுகிறவர்கள் கூட பேசுறது இல்லை, ஏன்னா இந்த ஊர்ல யாரும் பேசுறது. அப்ப ஊரில் உள்ளவர்கள் மக்களின் விஷயத்தை எடுத்து வைக்கணும். அடுத்த பள்ளிக்கு ஒரு சட்ட யாப்பு இருக்கிறது, மக்களுக்கு இன்னும் தெரியாது. அடுத்தது மேலான கண்ணியமான சகோதரர்களே, பள்ளியினுடைய தலைவர்களாக வருகிறவங்க தகுதியானவங்க பின்னாகாது. சில மக்கள்கிட்ட போய் நீங்க தலைவராக வந்தா நல்லா இருக்கீங்க, நல்ல மக்களுக்காக மக்கள் மசூரா சொல்றாங்க, அவரு சொல்ல எங்களுக்கு வரையிலான பின்னிக்கிருந்து வேலை செய்யும், எல்லாரும் பின்னிக்கிருந்து தான் வேலை செய்யலாம். முன்னுக்கு வாங்க வாலிபர்களே, இந்த ஊர்ல படித்த மக்கள் இருக்கிறீங்க, கட்டாயம் வாங்க.
நீங்க இந்த பள்ளி விஷயம் என்கிறது ஊரினுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதை விட இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய அமானிதம். அதற்கு நம்பிக்கைக்குரியவர்கள் கட்டாயம் அவசியம். ஏனென்றால் பள்ளியுடைய அமானிதத்தை மனசில் எடுக்காதவன் ஒரு விஷயத்தில் பள்ளியுடைய நீளத்தை கடைபிடிக்க மாட்டான். பள்ளி சொத்துறாங்க பெருசா விளங்காது. பள்ளி சொத்து, பள்ளி பணம் விட ஆரம்பிச்சிருவோம். அதனால அல்லாஹ் சொல்ற ஈமான் உள்ளவன் இந்த பள்ளி போறோம். மன்கான அல்லாஹ்வுடைய மூன்றாவது நிபந்தனை ஆகரத்தை பயந்தவன் தான் இந்த பள்ளியுடைய வெற்றியாக வர வேண்டியதை தவிர கண்டவரை இவன் நல்லம், இவன் நிறம் நல்லம், இவன் நல்லா இருக்காரு, எல்லா குறிப்பான ஆள், எல்லா வேலையும் செய்வான்னு போறதானாம். பணத்தை கண்டால் சாய்கிறவன், பதவியை கண்டால் சாய்கிறவன், வாகனத்தை கண்டால் நடிக்கிறவன், இதெல்லாம் சென்றால் சொல்கிறேன். நீளத்தை கடைபிடிக்கிறதா வேணும். ஏனென்றால் அவன் இவன் சொந்த இல்லை. அனைத்து இந்த கெக்கிராவை வாழ் மக்கள் வெற்றினோர்கள் உள்ளவர்கள் அதை போல இந்த பஜாரில் இருக்கிறவர்கள் இந்த ஊர் மக்கள் கட்டுகின்ற சந்தாய் என்ற அமானியத்தை சேர்த்து முழுமையாக கிராமத்து நாள் வரை இந்த பள்ளியில் இருக்கிற எல்லா பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லா வழியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதான சந்தாயை சூடிக்கிறோம். நினைச்ச மாதிரி எல்லாம் கையாள முடியாது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், பள்ளியிலிருந்து வீட்டு போகிட்டு தன் காலை பள்ளிக்குள்ளே தட்டிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? காலில் ஒட்டி இருக்கின்ற பள்ளிக்குள் வக்ஃப் செய்யப்பட்ட பூமிக்குள் இருக்கிற ஒரு மண் துணிக்கை கூட என் வீட்டிற்கு சொந்தமல்ல. அது அல்லாஹ்வுடைய அமானிதம். பள்ளிக்காக வக்ஃப் செய்யப்பட்ட முஸல்லாவாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ரிசிட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய சொத்து. பள்ளி ரிசிட்டை பொக்கெட்ல வச்சு போட்டு எம்பரசி எவனுக்கு அனுமதி இல்லை. பள்ளி காசை கூட பொக்கெட்ல வைக்கலாம், தெரியுமா? பள்ளி பணத்தை கூட வீட்டில் வைக்கிற தெய்வங்களுக்கு. ஆனால் பைத்துல் மால் என்ற ஒன்றை இஸ்லாம் ஏன் நிறுவியது உலகத்திலே சொல்கிறே? பள்ளி சொத்துகள், மக்களுடைய உடமை சொத்துகள், மக்களுடைய உரிமைகள், மக்களுக்கு இந்த அறவிடப்படுகின்ற அந்த சொத்துகள், பணங்கள் எல்லாம் பைத்துல் மாலில் இருக்க வேண்டிய தவிர அது எவனுடைய வீட்டிலும் உரிமையோடு வைக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. ஏன்? அது பள்ளி அல்லாஹ்வுடைய அமானிதமான சொத்து. என்ன நடக்குது? எல்லாத்தையும் கலை காட்ட முடியுமா? சொல்றேன். உலகத்தில் உள்ளவர்களின் கண்களை மறைக்க முடியும். ரப்பு மறுமையில் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி உங்களால் பதில் கொடுக்க முடியும்? 5 சர்மம் பள்ளி சொத்துதான். என்பதை சட்டம் தான். பள்ளியில் பாதிக்கப்பட்டவைகளை இன்னொரு பள்ளிக்குத்தான் கொடுக்கலாமே தவிர அது வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. உசல்லா இருக்குது, இது பேராயிட்டு பேசிக்கிறாரு பிடிச்சி விட்டுருவோமா மக்களுக்கு? தொழுத இடத்தை, தொழுத முசல்லாவை பள்ளிக்காக வக்ஃப் செய்யப்பட்டதை வீடுகளுக்கு பயன்படுத்தாதீங்க. கூடாது, ஹராம். இல்ல ஹோர்களுக்கு போடுற அடைவுக்கு அது இன்னொரு பள்ளிக்கு கொடுங்க. என்பவர்கள் வக்ஃப் செய்யப்பட்ட இந்த பள்ளியுடைய தூசி கூட என் காலில் கட்டிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே கட்டிவிட்டு சொல்வார்கள். ஏன்? அவ்வளவு பெரிய அமானிதம். அதனால பயப்படுத்தவர்களே ரசூலுக்கு நீங்க வரணும், வராட்டி மழைய வந்துருவான், படிக்காத வந்துருவான், மனிதர்களை புரியாத வந்துருவான், பெரும் ரோகக்கார வந்துருவான், பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று அறியாதோட்டம் வந்துருவான், அநியாயக்கார வந்துருவான். தகுதியானவர்களை நீங்கள் அடையாளம் காட்டி தகுதியானவர்கள் இந்த பள்ளிக்கு வரவில்லை என்றால் தகுதியற்றவர்கள் வந்தால் கூட வந்து இவர்கள் செய்கின்ற அநியாயங்களுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் தெரிவு செய்யாமல் இருந்தாலும் அவனுக்கு அந்த பாம்பை சேர்ந்து சத்தியமாக என்றால் ஊர் மக்களுடைய பஜார் மக்களுடைய கடமை இப்ப கொஞ்சம் ஒரு நல்லவனை தெரிவு செய்யும், ஒரு நல்லவரை தெரிவு செய்யும், நல்லவரை தெரிவு செய்யும் பேர்களை நிறைய அநியாயம் நடக்கு. நான் சொல்லணும், கேட்கணும். அது யார் வந்தாலும் சரி, எப்படி எங்கிற வெள்ளியாது, நாங்க அப்பூர்ல இல்லையா, நாங்க காக்காமூடி இல்லையா, நாங்க மாத்திரை இல்லையா, நாங்க ஜலிகிரி இல்லையா, நாங்க அங்கடி எங்கடி சொல்றோம் உங்களை பள்ளி. நாங்க எந்த ஊரா இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு சந்தா பணமும் சேர்க்கப்பட்டுதான் இதுவரை காலமாக இந்த பணி இயங்குகிறோம் என்றால் உங்களுக்கு உரிமை கொண்டு, உங்களுக்கு கேள்வி கொண்டு கட்டி சேர்க்க முடியும். ஆக நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்யும். ஒரே ஆளை போட்டு வைக்காது.
எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒதுங்கிடுவோம், பின்னாலே புஷ் பண்ணுவோம், இந்த வேறு தேவையில்லை. இப்படிப்பட்ட கோடைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ரசூலோடு வாழ்றது இந்த தகுதி. ஆனா பின்னாடி இந்த மக்களோட கையடிக்கலாம், அப்படியே மக்களோட வாழ்றீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைமைத்துவம் ஒரு இடத்துக்கு தேவை. அந்த தலைமைத்துவத்திற்கு ஒருவர் வந்துவிட்டால் அவருக்கு வழிபடுங்க. யார் இதெல்லாம் தெரிவராவது ஊரை விட்டு ஒதுங்குகிறானோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு ஸஹீஹான ரிவாயத், மன் ஷஸ்ஸ ஷஸ்ஸ பின்னார், பிரிந்து ஒதுங்கி ஓடுகிறவன் ஒதுங்குகிறவன் நரகத்திலும் தனியாக இருப்பான். அந்த ஊரை கட்டி காக்கணும், நல்ல நிர்வாகம் செய்து அதற்காக ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யும். எங்களுக்கான ஒதுங்கி போறாங்களே, நல்லா விலை கொள்ளுங்க, மீதமானவர்களை தெரிவு செய்யாதது அது நீங்க செய்கின்ற அநியாயம். அதனாலே நல்லவர்களை தெரிவு செய்கின்றவர்கள் பள்ளிவாயில் இந்த அல்லாஹ்வை விரும்புகிற சொத்து. அல்லாஹ் உம்மத்து அமானி மட்டும் இருக்கிறார். இந்த காபிரர்கள் செய்ய அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கான லில்முஷ்ரிகீன ஐயமிரு மசாஜித் அல்லாஹ் ஷஹீன அலா அன்ஃபுஸிஹிம் பில்-குஃப்ர். காபிர்கள், இந்துக்கள், போனவர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களின் செய்ய அல்லாஹ் இந்த பள்ளிவாயல்களை நிர்வகிங்கள் என்று அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அந்த உலகத்தை சொல்லுவார். அப்ப இந்த பள்ளியை நிர்வகிக்கிறதாக இருந்தால் புதுகின்றவன், ஈமான்தாரி, பள்ளி வாசல் சொத்துக்களை சுரண்டாதவன், நீளமாக நடக்கிறவன், அநீதி இழைக்காதவன், மக்களோடு அன்பாக பண்பாக பேசுகிறவன், பள்ளியில் உள்ளவர்களுடைய திறமைகளை உரிமைகளை பேணுகிறவன், ஏழைகள் எளியவர்கள் அனைவர்களையும் பராமரிக்கிறவன், அல்லாஹ்வுடைய இல்லத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற சிறந்த சேவகர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லேசா சொர்க்கம் போற கூட்டத்தில் ஒன்றுதான் பள்ளியை முறையாக நிர்வாகம் செய்கிறது. உங்களோட எந்த கேள்வியும் இல்லை. அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று ஹஜ் உம்ரா செய்கிறவர்கள், இரண்டாவது அல்லாஹ்வுடைய இல்லங்களை நேசிக்கிறவர்கள், பராமரிக்கிறவர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு பேரை சொல்றான். அல்லாஹ்வுடைய குடும்பம் அவங்க அங்க வந்தா சொந்தத்தில் இருந்தவங்க தான் அவங்களுக்கு என்னுடைய பள்ளியை பாதுகாக்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், பெரிய ஒரு பொசிஷன். நல்ல தலைவர்களை நாம் தெரிவு செய்வது எங்கள் மீது கடமை. அதுக்காக திட்டம் போட்டு இப்படி உள்ளாட்சி செஞ்சாங்களா, நாங்கள் புதுக்கோடு திட்டம் கொடுக்கிற அவசியம் இருக்குது. எங்களுடைய ஊர் பள்ளி, ஊர்ல யாரும் தெரிவு சென்றார் நல்லது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு அமான் பள்ளி. அதனால எல்லா மக்களும் மஷூரா பண்ணி அத்த ஐயூரின் ஹுதூர் திட்டம் ஒரு தவறில்லை. ஒரு திட்டத்தில் நனவுகள் இருக்குமானால், உங்கள் திட்டத்தில் இந்த உம்மத்திற்கு ஆகப்பெரிய சிறப்புகள் இருக்குமானால், நல்லவரை திட்டமிட்டு நல்லவர்களை நீங்கள் தெரிவு செய்து இந்த பள்ளியை மேலாண்மையான சொல்வதை இன்னும் முறையாக அழகாக செழிப்பாசி. இது ஒரு பஜார் பள்ளி, இது ஒரு பஜார் பள்ளி. நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நிறைய துவா செஞ்சிருக்கிறான். இந்த பள்ளி இந்த இஃப்தாருடைய சென்ற இஃப்தார் சொல்களை நிறைய பேர் பயணிகள் வாரல் வந்த உடனே இந்த இஃப்தாரோட ஏற்பாடு இருக்கலாம். இதுக்கு மேல போங்க மாஷா அல்லாஹ். அவங்க வயது ரெண்டு சோப்புஸோட ஒரு ட்ரிங்க்ஸோட ஒரு கஞ்சோட குடிச்சிட்டு மாசம் எத்தனை பள்ளிகள் இந்த ஏற்பாடு இல்லை. அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஏற்பாடு சில மக்கள் ஒரு அமர் செய்து நிறைவேற்ற. சில மக்கள் சோர்களை வந்திருப்பான், கோட்டுக்கு வந்திருப்பான், வந்தா தங்குறதுக்கு இடம் இல்லை. ரொம்ப பெரிய சிரமத்தோட எங்க தங்கிக்கலாம் வருவான். பள்ளியில இடம் கொடுத்து அவங்க தங்கிட்டு அவங்க செய்யக்கூடிய போவா இந்த ரிஸ்டிமோடு இந்த கிஜராவால் மக்கள், இந்த பஜார் மக்கள் சொல்றது போவா. நிறைய பள்ளிகள்ல 8-9 மணி நேரம் மூடிடுவாங்க, யாரும் வரையலாம். சில மக்கள் அவசரமா ஓடி வருவாங்க. ஒரு மனுஷன் கையிலுக்கு போகணும், ஒன்றுக்கு போகணும், பின்னுக்கு போங்க வழிகாட்டினா துவா நிறனுக்கு நீ மான சொல்ல. ஆக பள்ளி என்பது மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய இடமாக இருக்கிறது செய்கிற. இதில் அநியாயக்காரர்கள் தஞ்சம் புகுகிற இடமாக இருக்கக்கூடாது. 4 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இர்சாதலிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய விரோதிகள் தங்குகின்ற இடமாக, அல்லாஹ்வுக்கு அநீதி இழைக்கிறவர்கள் தங்குகின்ற இடமாக, அல்லாஹ்வுடைய சதிவு செய்கின்ற இடமாக பள்ளிவாயல்கள் அமையக்கூடாதாக நீதத்தை செலுத்துகிறவர்கள், ஏழைகளுடைய கஷ்டங்களை பராமரிக்கிறவர்கள், பள்ளியுடைய ஹக்கை தேடுகிறவர்கள், நல்ல அறிவுள்ள மக்கள், என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்து மக்களையும் மேடு நினைக்கிற மக்கள், சிரித்த முகத்தோடு மற்றவர்களை பார்க்கிற மக்கள், மக்களினுடைய விடயங்களை உணர்வோடு செயற்படுத்துகிறவர்கள், மற்றவருடைய கஷ்டங்களை உணர்வுகளை உணர்வோடு தான் சிறந்த முஸ்லிம் மூமினாக. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை இன்ஷால்லா நாம் தெரிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் வீணானுக்கு நீ சொல்ல வார முறையில் சேர்த்த பேசுவாங்க. அதனால எங்களுடைய ஊருடைய அமானியம் இந்த பள்ளிவாயில்
இந்த பள்ளி வாயிலையும் அதிகமான நிலவுகள் இந்த ஊருக்கு நிலந்திருக்குது, நிறைய சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ், நேரம் கூட போதாது. அதனால நாம் நல்ல நிர்வாகத்தை இன்ஷா அல்லாஹ், புதிய ஒரு நிர்வாகத்தை, புதிய ஒரு தலைவரை நாம் நியமனம் செய்ய வேண்டும். அதனால தகுதியானவர்கள் யாரும் பின்னுக்கு போய்விடுவானாம், தகுதியற்றவர்களை நீங்க தலைவர்களாக ஆக்கி விடுவானாம். அதனால உங்களுடைய உரிமைகள் அவைகளை உணர்வில் கொண்டு நல்ல ஒரு தருவை கூட்டு பேசுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் திரும்ப செய்வாராக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சியா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து எல்லா அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பியா.